எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு நல்லா கொடுத்துட்டு இந்த ஒன்ன மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்துட்டாரு, இது மட்டும் கெட்டதா மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இது கெட்டது அல்ல. நீங்கள் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது நல்லது, இது நல்லது. உங்களை ரொம்ப இன்னைக்கு நேசிக்கிறாங்க பாருங்களேன், உங்களை ரொம்ப விரும்புறாங்க பாருங்க. அந்த நபர் உங்களை குறிச்சு முழுசா ஒருவேளை தெரிஞ்சிருந்தா உங்களை அவங்க நேசிக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மை பற்றி எல்லாமே தெரிந்திருந்தோம் நம்மை இன்னைக்கு நேசிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தான் சொல்றாரு, நீ தனிமை இல்ல. ஏன் அப்படின்னா என்னை உண்டாக்கினவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கு. எனக்கு யாரு இருக்கா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்லாத. உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே. இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, நீ சந்திக்கிற இந்த போராட்டத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல. அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது. என்ன நேசிச்சவங்களே என்ன வேண்டான்ட்டாங்கல்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் எழுமுமானால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இதுக்கு மேலதான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். எனக்காக செய்வதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லாவிட்டாலும் நான் உனக்காக 1 இல்ல 2 இல்ல யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்காக யாவையும் செய்பவரே.